இன்னைக்கு நம்ம செய்ய போறது வாயில் போட்டா அப்படியே கரையும் சூப்பர் குலாப் ஜாமுன். முதல்ல பால் பவுடர், மைதா எல்லாம் போட்டு பால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மாவா பிசையணும். அதிகமா போட்டுட்டா ஜாமுன் இல்ல, ஜாமுன் கஞ்சி. அடுத்து சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கோங்க. உருண்டை இருக்கணும். இல்லன்னா பொரிக்கும் போது குலாப் ஜாமுன் வடிவம் தேட வேண்டியிருந்தான். இப்போ எண்ணெயில போட்டு மெதுவா பொன்னிறமா பொரிச்சுக்கோங்க. அடுத்து சர்க்கரை பாகு ரெடி. ஏலக்காய், குங்குமப்பூ போட்டா வாசனை வீட்டையே சுற்றி ஓடும். பொரித்த ஜாமுனை பாகுல போட்டு ஊற வைக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அடடா, நம்ம ஜாமுன் பலூன் மாதிரி பொசுனும் பெருசாயிடுச்சு. கடைசில மேல கொஞ்சம் பிஸ்தா தூவி பரிமாறிக்க. ஒரு ஜாமுன் சாப்பிட்டா ஒண்ணு போதும்னு சொல்லிட்டீங்க. ஆனா அடுத்த நிமிஷம் கிண்ணத்தையே காணோம்.